எனக்கெல்லாம் இது புதுசுங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. என் லைஃப்ல யாருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்றேன். இது எந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியல. ஸோ இதோட உங்களோட சந்தோஷமும் நான் எடுக்கணுங்கிறேன். அவளுக்கு இல்ல. ஸோ அவளோட போட்டோ கூட பார்த்துருந்தாங்க. அவரோட வாய்ஸும் கேட்கறதில்ல. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அவளுக்கு அதுக்கப்புறம் அப்பாவா இருப்பேன். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் இருப்பேன். அவரோட அட்லீஸ்ட் அவரோட வாய்ஸ்க்காவது கேட்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த திவ்யா பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இப்போ பார்க்க போகிறீங்க. மேபி இந்த vlog வந்து லேட்டாக போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பிஃபோராகவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா திவ்யா பர்த்டே அன்றைக்கி மட்டும் அவளை ஹாப்பியாக பார்த்துக்காம அடுத்த ஒரு 2 days, ஏன்னா அவளோட தங்கச்சி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்த ஒரு 2 daysக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் மேபி இந்த vlog வந்து லேட்டாக போஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காண்டி மன்னிச்சுக்கோங்க. ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். vlog ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, நம்ம கடைசியாக பேசலாம். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளும் ஏன் திவ்யாவை காரில் கூப்பிட்டு வரக்கூடாது? கூப்பிட்டு வந்துடலாமா? வாங்க. எல்லாம் ராகவியமாக வந்தாச்சு. ராகவியமா செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. வாங்க வாங்க குருஜி, வாங்க. குழந்தையா உங்களோட பேச்சு இல்லைனா எப்படி சொல்லுங்க, பேசுங்க. எதிர்பார்க்குறேன். சாப்பிட்டீங்களா? பார்த்துக்கங்க, அதுதான் சரி. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்குலாம் வந்து காரில் போய் கூப்பிட்டு வர போகிறேன் திவ்யாவை. ரொம்ப எனக்கே தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. திவ்யா வரப்போகிறான். அவளுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், எனக்கே தெரிலங்க. ஸோ வீட்டுக்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இது வந்துட போகிறான், பார்த்துக்குவோம். இதுதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. தெரியல, எனக்கெல்லாம் இது புதுசுங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. என் லைஃப்பில் யாருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தம்பிக்கு ராகவி மக்களும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. எனக்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கே இருக்கும்போது திவ்யாவுக்கு இருக்குமான்றது தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேட்சப் பண்ண முயற்சி செய்வேன். அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மாலை போடுறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் வீட்டில் வந்து பக்கத்துலேயே இருக்கேன். ஸோ மாலை போடுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன், சாரி கட்டிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு அவனோட ஓகேவா பார்ப்போம்.
மகளே வா வா. நான் பாட்டு வைக்கிறேன், நீங்க கம்முன்னு கேட்டுக்கிட்டே வாங்க. அலையாத எடுக்கட்டுங்க. கண்ணி தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் அலையாது. ஒண்ணுமே தெரியல அருணே. இது எத்தனை சொல்லுங்க? 4. பொய் தானே சொல்றீங்க? ஏய் சத்தியமா அண்ணே அவத்தர கூடாது சொல்லிட்டேன். திரும்பி உட்கார்ந்து ரெடி போலாம். சரி வைப் ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஸ்டார்ட் வைப். Spin it again.
உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்.
சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அடியே அடியே என் குட்டி பட்டாசே தனியே தனியே பண்ணி விட்டு வெலாசே உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே கண்ணாட்டி வெக்க மட்டும் இருந்தா என் ஆளு தேவைதான். சரிகமபா ராணி நான் சொல்லி தரவா இருக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா வெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா DJ Yok, este. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்றேன். இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியல. ஸோ இதோட உங்களோட சந்தோஷமும் நான் இருக்கணும்னு விரும்புறேன். தங்கம் எச்சமே என்னடா பார்க்க யாருன்னு தெரியுதா? அப்பா அப்பா பேசுறேன்டா. என்னடா தங்கம் அப்பா மேல கோவமா? அப்பா உன்னை கஷ்டப்பட விட்டுட்டா? அப்பாவை மன்னிச்சிரு சாமி. அப்பா பேசுறது கேக்குதா? அப்பா குரலை கேட்கறியா? நீ எப்படியும் அப்பா பக்கத்துல இல்லைன்னு ஏங்குறியோ அதே மாதிரி நானும் பக்கத்துல இருக்க முடியலன்னு ஏங்குறேன்டா. நீயாச்சும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா பக்கத்துல இல்லைன்னு ஏங்குற. ஆனா நான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உன்னை பார்க்கணும், உன்னை கொஞ்சணும், உன்னை தூக்கணும், உன் கூட விளையாடணும், உன் சின்ன சின்ன ஆசைகளை ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சாமி. எல்லாமே ஒரு ஏக்கமாவே போயிடுச்சா? அது எல்லாத்தையும் விட நீ அப்பா பேரை சொல்லி கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்பா ஒரே ஒரு வாட்டி பேரை சொல்லி கூப்பிடா. பத்மநாதன் பேரை சொல்லி கூப்பிடு சாமி. அப்பாவுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறியா? நீ பேசுறதோ அப்பாவுக்கு கேட்கும்டா. ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு சாமி. அப்பா பேரை சொல்லி ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு சாமி. அப்பா உயிர் போகும்போது கூட கவலைப்படுடா. கடவுள் கோவப்படுடா. ஆனா இப்போ எப்பவுமே
தவிக்க விட்டுட பாவி வைக்கணே சாமி. அப்பாவை மன்னிச்சிருடா, அப்பாவை மன்னிச்சிருடா தங்கம். அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பா கிட்ட நீ பேசணுமா? அப்பாவை நீ பார்க்கணுமாடா? அப்பாவை நீ பார்க்கணுமா சாமி? கண்ணமோடா, கண்ணமோடு சாமி. இப்ப பாரு, அப்பாவை நீ பார்க்கணுமா சாமி? கண்ணமோடா, கண்ணமோடு சாமி. இப்ப பாரு, அப்பாவை கூடவே தான் இருக்கேன். இந்த கடவுள் நம்மளை பிரிச்சாலும் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போகல. அப்பா இந்த ரூபத்துல உன் கூடவே இருக்கேன்னா அப்பா கிட்ட வாடா. அழகாத சாமி, அப்பா அழுகாதுடா. அழகாத சாமி, இங்க பிறந்தாடா, இங்க பிறந்தா வாழ்த்துக்கே தரணும். இதே மாதிரி நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. ஒரு அப்பா அவருக்கு இல்லை. ஸோ அவரோட ஃபோட்டோ கூட பார்த்துருந்தாவ, அவரோட வாய்ஸும் கேட்கறதில்ல. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அவருக்கு அதுக்கப்புறம் அப்பாவாக இருப்பேன். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு, இதுக்கப்புறம் இருப்பேன். அவரோட அட்லீஸ்ட் அவரோட வாய்ஸையாவது கேட்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி. அவ்வளோதான். ஏன்னா ரெண்டையுமே பார்த்ததில்ல, மூஞ்சையும் பார்த்ததில்ல, அவரோட வாய்ஸையும் கேட்டதில்லை. ஸோ அதனால தான் அவர் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் இது பண்ணேன். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா. நான் இருக்கேன் உனக்கு இனிமே அப்பாவா, சரியா? அதான் சரி, அதான் சரி. அரிஞ்சு காய வச்சாச்சு. இப்படி இருக்கு, நல்லா செக் பண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி தேடி வாங்கிக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி தேடி வாங்கிக்காங்க. யாரு அங்குலாம் என் அக்காமவ பெருமங்கலாம்.
மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு அச்சு பண்ணாரு அக்கறான்னு போனாரு டாவு ஒரு டாவு நாங்கட்டும் நேரம் நோவு ஒரு நோவு புரியாம ஏறும் தாரே ஒத்தமயம் போக தாசமு சமுனு வாசம் ஐய சல்லு சல்லுன்னு தூக்கம் தாசமு சமுனு வாசம் ஐய சல்லு சல்லுன்னு தூக்கம் மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு டச்சு பண்ணாரு அக்கறான்னு போனாரு
ஆர்டிஸ்ட் ஃபைனல் டச். தம்பி உனக்கு சாப்பாடு கீர்த்தனை அமுக்கிட்டு போகுது பாரு ஒரு பக்கம், ஒரு பக்கம் அழுத்திட்டு போகுது. இவ்வளவு நேரம் ஆடின மாதிரியா இருக்கா? சடனா மாறிட்டாளு. ஏமா இவ்வளவு நேரம் ஆடின மாதிரியா இருக்கு? இவ்வளவு நேரம் என்ன குத்து? இப்ப டக்குன்னு அன்னபூர்ணி ஆயிட்டாளே. எப்படி தானோ இப்படி அவதாரம். ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு. திவ்யாமா அப்படியே காட்டுங்க. பர்த்டே கேர்ள், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லுப்பா. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நீ வளர்ந்து இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவ. சொல்லுங்க. பூஜாவுக்கு ஹாப்பி பர்த்டே. எங்க அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ காலையில என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் சர்ப்ரைஸ் தான். போற போக்குல அப்படியே vlog பார்த்துட்டே இருங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. ஸோ எழுந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. குட் நைட். குட் நைட். கடைசியாக பேசணும்னு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பர்சனலாக தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து திவ்யாவை எப்படி பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு திவ்யாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து அந்த கடவுளுக்கு தான், எங்கள் அப்பன் சிவன் அவருக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா திவ்யா வந்து கிட்டத்தட்ட என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸில் வந்து ஒரு கடுகளவு கூட என்னை கஷ்டப்படுத்தினதோ ஹர்ட் பண்ணதோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் தான் அந்த வந்து லவ் ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் என்னை வந்து ஒரு கடுகளவு கூட கஷ்டப்படுத்தாதவ. என்னோடய பர்த்டேக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் அங்கே அவள் பண்ணாள். ஸோ அவ்வளவுக்கு நம்ம அவளை ஏதாவது ஓவர் டேக் பண்ணி நம்ம பயங்கரமாக அவளை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி எல்லாமே. அதை எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாமலே தான் இருந்துச்சு. ஒரு டவுட்லேயே தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இது நடக்குமா இது நம்ம, ஏன்னா நான் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டேன், இருந்தாலும் இது நடக்குமான்ற ஒரு பயத்தோடயே தான் இருந்தேன். அதுக்கு துணையாக இருந்த அந்த எங்கள் அப்பன் சிவனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்பா ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பெரிய தேங்க்ஸ் யாருக்குனாக்க நம்ம சக்கரவர்த்தி அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்ம டப்பிங் அப்பாவோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, அந்த டப்பிங் அவர் தான் வந்து ரெடி பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணார். அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுக்கு இடையில வந்து ஸ்வீட்டியோட அப்பா அவருக்கும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதில் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சில மிஸ்டேக் இருந்ததுனால அவரோடதை நான் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் அவர் எனக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸ்வீட்டியோட அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் நான் வாய்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணேன். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு ஃபைனலாக தான் சக்கரவர்த்தி சார் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நம்மளோட சீக்ரெட் பர்சன் ஒருத்தர் இருக்கார். அந்த ஸ்கிரிப்டுக்கான மெயின் ரீசன் வந்து அவர் நான் சொல்கிறேன்.
இந்த இடத்துல சொல்ல வேணாம், நம்ம அவர் வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு தருணம் வரும்போது அவரை நான் சொல்லுவேன். டேய் ஒன்றா தாண்டா சொல்கிறேன், நீ பார்க்குறேன்னு தெரியும், இந்த vlog நீ பார்க்குறேன்னு தெரியும். ஸோ அதனால் உனக்கு நான் வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல நான் சொல்லணும்னு உன்னை ஒரு வேல்யூபிளான இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறையா நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு சீக்ரெட் பர்சனை நான் வந்து சொல்ல மாட்டேன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா என் தம்பிக்கு ஏன்னா முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ண என்ன முடிஞ்ச அளவுக்கு அந்த பலூன் கட்டினது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணது, இந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே தம்பி. அப்புறம் என்னோட மச்சான், அதாவது திவ்யா தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். திவ்யா தங்கச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதாவது என்னோட மச்சினிச்சு அவள் வந்து நான் கூப்பிட்டேன்ற ஒரே ரீசன்னால நான் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக அவளுக்கு கால் பண்ணேன். நீங்களே vlog பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு vlog பார்த்துருப்பீங்க. பாப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என்னம்மா வீடியோ எடுத்து அனுப்பணுமாப்பா அக்கா பர்த்டேக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நீயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராகவி அம்மா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years 7 years ஆகுது. 7 yearsல ராகவி அம்மா வந்து இப்படி ஓப்பனப்பாக டான்ஸ் ஆடி இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் திவ்யா பர்த்டே அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் நிஜமாகவே அந்த இடத்துல திவ்யா எந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்கிறத விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த இடத்துல வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா விஷயம் நடந்துச்சு. ஸோ ராகவி அம்மா ரொம்ப தேங்க்ஸ். அங்கே இருக்கிற எல்லாமே அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு தேங்க்ஸ் யாருக்குன்னா சேட்டா சேச்சி அப்பா. அந்த வீடு தம்பி இது ஓ வீடு, நீ என்னன்னாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். லைட்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்பா தான் செட் பண்ணி கொடுத்தாரு. அவங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நிறைய பேருக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாக்க சாரி. எல்லாருக்குமே இந்த பர்த்டேக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அவளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ வாங்க நானே நிறையா தேங்க் பண்ணி நிறையா பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். திவ்யா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபைனலாக வந்து பர்த்டே விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேடம் சொல்லட்டும் எப்படி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அதை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான். பட் அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் கெஸ் பண்ணேன், சரி ஓகே பர்த்டே அதுவும் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ற மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுதான். நான் என்ன பண்ண போகிறான்றது எனக்கு தெரியல. ஏதோ நம்ம பண்ணதில் ஏதாவது பாதி தான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம பண்ணது முழுசாக பண்ண மாட்டான், ட்ரை பண்ண மாட்டான், நான் அப்படி இருந்தேன். பட் நான் பண்ணதை விட ட்ரிபிள் மடங்காக பண்ணி சத்தியமாக வந்து வேறு லெவலில் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் யூ. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் வந்து லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, நான் எப்போவுமே வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு நடக்கவே நடக்காது, நடந்ததும் கிடையாது. அதனால எது மேலேயுமே எக்ஸ்பெக்ட் வைக்கவே மாட்டேன். நான் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் வச்சா சரி ஓகே மாமா ஏதோ நம்மளுக்கு பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்திருக்கு அப்படின்னா என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸ் தான். அது செகண்ட் திங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் எனக்காக ஸ்டோரி வாட்ஸ்அப்பில் எல்லாருமே எனக்கு யூடியூப்ல இருந்து கொண்டு வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. என்னால் எல்லாருக்கும் செப்பரேட் தான் வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியல. இந்த vlog மூலயமா இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன், என் மனசார நான் வந்து உங்களுக்கு என் நன்றியையும் என்னோட ஹார்ட்டையும் நான் உங்களுக்கு தரேன். பிகாஸ் எனக்கு வந்து விஷனா என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும் தான் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு யூடியூப்ல இருந்து இன்ஸ்டால இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாருமே வந்து என்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாருமே வந்து எனக்கு விஷ் பண்ணீங்க. அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னடா தனித்தனியாக விஷ் பண்ணோம் இப்படி பொதுவாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் தனித்தனியாக வந்து சொல்ல முடியல, அதுக்கான டைமும் என்கிட்ட இல்லை. அதனால தான் வந்து ஒரு சிலரோட ஸ்டோரி கூட என்னால் போட முடியல, மென்ஷன் பண்ணி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்னொரு பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் வந்து நான் மதன் லைஃப்பில் வந்து இதோட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதாவது போன பர்த்டே என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இந்த பர்த்டே என்கேஜ்மெண்ட்டை வந்து எனக்கு எங்கள் 2 பேருக்கும் 1 year ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு. அது ஒரு பர்த்டே அன்னைக்கு தான் எங்களோட என்கேஜ்மெண்ட் டேட்டுமே. போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணோம். இந்த வருஷம் பர்த்டே என்னென்னா, போன வருஷம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. இந்த வருஷம் அதோட நினைவாக இன்னொரு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணோம். இந்த ரிங்கை அம்மா முன்னாடி மாற்றிக்கிட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு
நல்ல மூமெண்ட். அது ஒரு அந்த சர்ப்ரைஸும் உங்களுக்கு தெரியாது. அதுவுமே சர்ப்ரைஸ் தான், எல்லாமே சர்ப்ரைஸ் தான். என்னை பொறுத்த வரைக்குமே இந்த பர்த்டே எனக்கு எல்லாமே சர்ப்ரைஸ் தான். எதுவுமே நான் ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன் ஒரு சில விஷயத்தில், இப்படி தான் பண்ண போகிறாங்க ஓகே, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் பர்த்டே சுத்தமாக அவங்க பண்ண ஒரு விஷயமே எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால் அதுவும் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் தான். எல்லா சர்ப்ரைஸோட இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா எங்கள் அப்பாவோட வாய்ஸு. அதை நான் இது வரைக்குமே என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் நான் இமேஜின் பண்ணதே கிடையாது. இவர்கிட்ட நான் அதிகமாக சொன்னதும் கிடையாது எங்கள் அப்பாவை பற்றி. ஏன்னா நான் மோஸ்ட்லி எங்கள் அப்பா பற்றி பேச மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸாகவே நான் அவரை பார்த்ததும் இல்லை. அவர் எப்படி இருப்பார், அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும், அவரோட கேரிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஓகே ஒரு வயசுக்கு மேலே அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு வயசுக்கு மேலே எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்னு. நானும் அப்படி தான் நினச்சேன். சரி ஓகே, எனக்கும் அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இல்லை அவ்வளோதான், பாதியில இருந்து போகிறத விட ஆரம்பத்தில் இருந்து இல்லை அப்படின்ற போது நம்மளுக்கு ஓகே தான் அப்படின்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஆனால் பர்த்டே அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அப்பாவோட வாய்ஸ் போட்டு நான் அழவே கூடாதுன்னு நினச்சேன் என் பர்த்டேக்கு. ஆனால் என்னை கதற அழ வச்சுட்டான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உண்மையாகவே ஒரு எப்படி சொல்கிறது, 6-7 வருஷம் கழிச்சு என் மனசு விட்டு கத்தி அழுத நாளுன்னு கூட சொல்லலாம் என் பர்த்டே, எங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்டதுனால. நிறைய பேர் என்னங்க பர்த்டே எதுவுமே அள வச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க. அது கஷ்டத்தினால வந்த கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் கேட்டது இல்லல. ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாருமே திட்டாங்க, ஏய் எதுக்கு இவ்வளோ அழுவுறீங்க, ஏன் பாப்பா இவ்வளோ அழுவுறன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இது அழுக கிடையாது, நார்மலா சும்மா கஷ்டத்தை நினச்சி அழுகிறது கிடையாது, இது ஒரு சந்தோஷத்தில் வர்ற கண்ணீர் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நான் நினச்சது என்னென்னா திவ்யா தான் அவரோட, ஏன்னா எனக்கும் அப்பா இல்லை. ஸோ அதை நான் எழுதும்போதே அதை பார்க்கும்போதோ அதை எடிட் பண்ணும்போதோ எல்லாமே கஷ்டமாக தான், எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு தான் எழுதினேன். அது அப்படிங்கிற பட்சத்தில் திவ்யாவுக்கு இது ஒரு பயங்கரமான வேல்யூபிளான சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா நான் என்ன தான் அவ்வளோ பொருள் கொடுத்தாலுமே இது ஒரு வேல்யூபிளான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணேன். ஓகே இதில் அழுகையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அழுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். நானும் கிடையாது, எல்லாருமே. இவளோட தங்கச்சி திவ்யா நான் தான் அப்பா பேசுறேன்டா அப்படின்னும் போதே இவங்க தங்கச்சிலாம் அதை கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கேமராமேன் எங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு, வேற யாரும் நம்ம அருண் தான். கேமராமேன் நம்மளை எங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு, அங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த 2 வார்த்தை சொல்லும் போதுலேருந்தே அவங்க அவங்களோட தங்கச்சி கண்ணெலாம் கொடன்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அழுதுட்டாங்க, நீங்களே பார்க்க முடியாதுல்ல, சாரி. நிறைய எல்லாருமே அழுதும் அது ஒரு மாதிரி இன்னும் எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறோமா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பர்த்டேலாம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, எங்கள் எல்லாருக்குமே அப்பா ஞாபகத்தை வர வச்சுட்டேன். இது ஒரு ரியலாக எங்கள் கண்ணு முன்னாடி ஏன்னா அதில் ஒரு சில பேருக்கு அப்பா இல்லை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது சர்ப்ரைஸாக இருக்குடா மதன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாலுமே எல்லாருக்குமே அது சர்ப்ரைஸ் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த வாய்ஸ் மட்டும் நீங்கள் கேளுங்க, அழுக வரல அப்படின்னா நான் அழுது. இது அப்பா இல்லாத இது இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் நான் எழுதும்போதோ இதை அந்த எடிட் பண்ணும்போதோ நான் இதை ஒரு பிளான் வைக்கும் போது நான் திவ்யாவை மட்டும் தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், அது நான் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி, ஏன்னா என்னோடய லைஃப்பில் என்ன இருந்துச்சோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதெல்லாம் எடிட்டிங் இதெல்லாம் போணுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், அப்பா இல்லாத எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் சமர்ப்பிக்கிறேன் நான், டெடிகேட் பண்ணுறோம். ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அப்பா இல்லாமல் நிறைய பேர் யாராவது நிறைய இருக்கீங்க வ்ளாகை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நான் அப்பாவாக இருப்பேன், இவ அம்மாவாக இருப்பா. கூடி சீக்கிரம் அதுக்கான ஒரு இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எதையும் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் இருந்து சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க. இப்போ கூட பர்த்டே ஷார்ட்ஸில் கூட என்ன பிரயோஜனம் இவ்வளோ பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் சேர்ந்தா என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்க, அது பிரயோஜனமா, இது பத்தாதா, இது பத்தாதா? ஏன்னா எவ்வளோ குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு இதுக்கான சூழ்நிலையெல்லாம் நான் வந்துக்கிட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் எல்லாருக்குமே நாங்க அம்மா அப்பாவா இருப்போம்.
நிறைய ஆதரவற்ற எத்தனை பேருக்கு இருப்போம்னு எங்களால சொல்ல முடியாது. ஆனா ஆதரவற்றவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த vlog பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஆதரவற்று இருக்கீங்க, யாருமே இல்லை தனியா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கூட நாங்க இருக்கோம். அப்பாவா அம்மாவா மட்டும் இல்ல, எல்லா ஒரு அண்ணனாவும் சரி, தங்கச்சியாவும் சரி, ஃப்ரெண்டாவும் சரி, பஸ்டியாவும் சரி, எனக்கு ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, என் ஃபீலிங் ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க யாரும் இல்லை. நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. பிகாஸ் நாங்க இருக்கோம். கண்டிப்பா நீங்க எங்ககிட்ட உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலாம். இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு சில நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்குன்னு ஷேர் பண்ணிக்க யாருமே இல்லை. நான் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டத்தான் கொடுப்பாங்க. அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆவாங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் 2 பேர் இருக்கோம். தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் புள்ள அருண், அவனை பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்து அருணை நிறையா பார்த்துக்கிட்டேன். ஆரம்பத்தில் இருந்தேன், நல்லா பார்த்துக்கிட்டேன், கேர் பண்ணேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் மனசுக்கு என்ன தோணுச்சு ஏது தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. போன வருஷம்லாம் வந்து என் பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்னு ஸ்டோரி போட்டான். சைலண்ட் கில்லர் நிஜமாவே. சரி, எனக்கும் சரி இவளுக்கும் சரி, நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியில் சில பேருக்குலாம் வந்து அவன் சைலண்ட் கில்லர். சைலண்ட்டாக இருப்பான், திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது பண்ணிடுறான். என் பர்த்டேக்கும் அப்படி தான் பண்ணி என்னை அள வச்சிட்டான். ஆனால் ஷார்ட்ஸை அந்த இதை கேட்ச் பண்ண முடியல. பயங்கரமாக தேமி அழுதேன். நீங்கள் திவ்யா சர்ப்ரைஸ் பார்த்து தானே நான் அழுததை நீங்கள் பார்த்தீங்க. என் பர்த்டேக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அருண் பண்ணது, கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா கேஷுவலாக போய் பார்க்கும்போது திடீர்னு கண்ணு தண்ணி ஊற்றுது எனக்கு. என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே சொன்னேன், இந்த மாதிரி தம்பி இப்படி ஒரு போட்டிருக்கான் அப்படின்ற. என்ன ஒரு விஷயம் அதே தான் இங்கே நடந்துச்சு. நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் யாராவது போடுறாங்கன்னா நான் அவங்ககிட்ட அதை சொல்லிடுவேன். இவன் வந்து எடுத்துருவான் வீடியோ டக்குன்னு. நான் அப்பா எனக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாப்பா, இந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க பாப்பா அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எடுத்துருவோம். இவன் பர்த்டேக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் போட்டிருக்கான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இவன் லாஸ்ட் டைமில் உட்காந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருந்தான். அதனால எங்களால் கேஷ் பண்ண முடியல. ஆனால் இந்த வாட்டி அருண் பண்ணதை இவன் கேஷ் பண்ணிட்டான். என் விஷயத்தில் என்ன அப்படின்னா, அருண் இன்ன வரைக்கும் என்னை வந்து அண்ணி அப்படின்னு நேரில் வாய் திறந்து கூப்பிட்டதே கிடையாது. ஸ்டோரிலாம் போட்டிருக்கான், நேரில் வாங்க போங்க என்னங்க சரிங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு வார்த்தையும் வராது. மரியாதைன்றதை விட அவனுக்கு பாசம் நிறையா இருக்கு. அது அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நான் அவன்கிட்ட வெளிப்படுத்திட்டேன், அவனுக்கு என்னால் வெளிப்படுத்த முடியல. அவன் வெளிப்படுத்துற ஒரே விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அதுல வெளிப்படுத்துவான். கஷ்டமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டோரியை வச்சு எங்க ஃபேமிலி எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்போம். தம்பி ஏமா ஏதோ சோகமா இருக்கான், நல்லா தானே இருந்தான், நல்லா தான் நடந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போணுச்சு இப்போ அப்படின்னு. இல்லைம்மா அப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் அப்படியா அப்படின்னு போய் கேட்பேன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவேன் என் தம்பி என்ன மைண்ட் செட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்துலேருந்தே சின்னதுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு. அது மாதிரி இப்போ ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆமாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை நினச்சும் நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, எனக்கு அவன் ஸ்டோரி போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. அதில் என்ன வேர்ட்ஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அவனோட ஸ்டோரியில் இருக்கிறது, அப்பா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அப்பா இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருக்கான். அதில் வந்து அண்ணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு அண்ணின்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்றவங்க கூப்பிட்றதை விட நம்ம ஹஸ்பண்டோட பிளட்டு, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்கெல்லாம் எனக்கு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வாய் திறந்து விளையாட்டுக்கு கூட அண்ணி எனக்கு சாப்பாடு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாட்டான். நான்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் அவன் பண்ணதில்லை. வாங்க போங்க அங்கே சாப்பாடு போடுங்க அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் பாசம் வந்து அவன் ஏன் அதை சொல்லலை அப்படின்றது எனக்கு இது மூலியமா தெரிஞ்சு. சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாதானே காய்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் அதை நோட் பண்ணியிருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டோரியை தவிர்த்து அடுத்து அவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா வந்து அவன் கான்டாக்டில் வந்து ஃபஸ்ட்டு திவ்யாக்கா அப்படின்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் இப்போ வந்து அண்ணின்னு போட்டு சேவ் பண்ணி பக்கத்தில் ஒரு டைமண்ட் போட்டிருக்கான். ஓகேங்களா, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் என்ன எழுதியிருக்கான்றதை படித்து சொல்கிறேன். இந்த அருணுக்கு இனிமே எப்போவுமே நீங்கள் மட்டும்தான் அண்ணியாக இருக்கணும். இந்த டைமண்ட் உங்களுக்கு மட்டும்தான். நான் ஏன் இவ்வளோ நாள் அண்ணின்னு கூப்பிடாம இருந்தேன் என்னதான் மதன் பையன் ஓல்டு லவ்வர்லாம் கம்பல் பண்ணி அண்ணின்னு சொல்லுவான். ஆனா இனிமே இந்த அருணுக்கு லைஃப்ல அண்ணின்னு இருந்தா அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு.
எனக்கு எப்படின்னா எப்பவுமே அம்மானா எப்படி ஒருத்தவங்க தான், அப்பானா எப்படி ஒருத்தவங்க தான், அண்ணனா மதன் மட்டும்தான், அப்புறம் அண்ணின்னா என் லைஃப்ல நீங்க மட்டும்தான். உங்களை தவிர இனிமே என் லைஃப்ல நான் யாரையும் அண்ணின்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா அண்ணி அப்படின்னு இப்ப சிரிச்சிட்டு சொல்றா. அப்படின்னு ஆனா நினைச்சிருக்கேன். இத படிக்கும்போது ஆனா இதை படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நான் கேஷ் பண்ணிருக்கேன், முடிஞ்ச அளவு கேஷ் பண்ணிருக்கேன். ஆமா. ஏன் அப்படின்னா எனக்கு நான் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவேன். ஒரு சில விஷயத்தில் நான் டக்குன்னு ரொம்ப எமோஷ்னல். என் கேரக்டர் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரகடாக இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ நான் எமோஷ்னலு. இதை படிக்க என் கண்ணில் அப்போ வந்து கண்ணீர் தான் வந்துச்சு. இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வருது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவன் இதை என் மூஞ்சிக்கு எதிராக சொல்லியிருந்தா நான் மேபி அவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. சத்தியமாக எனக்கு தெரியல. அவனும் எப்படி அதை சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் இப்படி போட்டிருக்கான் அப்படின்னும் போது எனக்கு வந்து இப்போ அதை படிக்கும் போது சிரிப்பு வருது. ஒரு எப்படி சொல்றது, டைமண்ட் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது வைரமா பார்க்கறதும் கல்லா பார்க்கறதும் நம்ம கிட்ட தான் இருக்குன்றத அவன் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உணர்த்திட்டான். அவன் வந்து என்ன ஒரு கல்லா பார்க்காம ஒரு வைரமா பார்த்துருக்கான். ஒரு டைமண்டோட ஒரு வேல்யூ என்னன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்குன்றது நான் அவனோட இந்த வேர்ட்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அருணுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு உள்ள அர்த்தம் இருக்கு அதுல. என்ன அப்படின்னா பொதுவா வந்து அண்ணியை வந்து அம்மா மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அண்ணியை அம்மா மாதிரி பார்த்ததும் இல்லாம அன்னிக்கு அப்பாவாகவும் இருக்கணும்னு நினைச்சு இந்த வேர்டு சொல்லியிருக்கான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நிறைய திட்டிருக்கேன் நான் அவனை. என்னடா இப்படி பண்ணுற நிறைய பிளாப்லா, அதான் அண்ணன் தம்பிக்குள்ளே நார்மலாக சண்டை வரும்ல திட்டுவேன். ஆனால் இதை பார்த்து அந்த ஸ்டேட்டஸ் அந்த வேர்டை பார்க்கும்போது நம்மளோட தம்பி மாதிரி உலகத்தில் வேறு எந்த தம்பி இருப்பாங்களா, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த வேர்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ணினா அம்மா மாதிரி அப்படின்றது எல்லாருக்குமே சொல்ற விஷயம் அது. ஆனா அண்ணி உங்களுக்கு நான் அப்பாவாவும் இருப்பேன் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், நாங்கள் 2 பேருமே அப்பாவா அம்மாவா இருப்போம்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க நிறைய பேருக்கு அப்பா அம்மாவா ஃபியூச்சர்ல இருப்போம் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு அப்பாவா அம்மாவா அவன் இருக்கான் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ப்ரௌடாவும் இருக்கு. மெயினா அப்பாவா இருக்கான் அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலா உண்மையை சொல்லணும்னா, ஃப்ராங்கா சொல்லணும்னா, அப்பாவோட பாசத்தை நான் லைட்டா தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பா நான் வந்து நல்லா தெளிவா கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்பா இல்லை. அப்புறம் நான் அப்பாவா நினைச்சது எல்லாமே என் தம்பியை தான். அவனுக்கு நான் தான் அப்பா, எனக்கு அவன் தான் அப்பா. இப்படிதான் எங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கும். ஆனா என்னோட ஒய்ஃபுக்கு அவதான் அவளோட அண்ணி, அவங்களுக்கும் வந்து அப்பாவா இருப்பாங்கும் போது எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அந்த மூமெண்ட். அப்போ நான் அழுதேன் உண்மையாலுமே. சீக்கிரம் யாருமே வந்து அப்பா அம்மா அப்படின்னு நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த வேர்டுக்கான வேல்யூ என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு சிலரை வாய் திறந்து கூப்பிடலாம், என்னை அப்பான்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கூப்பிட மாட்டேன் டக்குன்னு. ஏன்னா எனக்கு அது வராது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஃபீல் பண்ணதில்லை. அது அந்த வேர்ட்ஸோட வேல்யூ என்ன நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் அருண் எனக்கு வந்து அப்பாவா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த வேர்டுக்கான வேல்யூ கொடுத்ததே எனக்கு அருண்ன்ற மாதிரி தான் இருக்குது. நான் உண்மைக்குமே அதை தான் சொல்லுவேன். அப்பாவோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வேல்யூ நான் இமேஜினேஷன் பண்ணாத ஒரு விஷயத்த கொடுத்தது மாமா. அதுக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாம் உணர்ந்ததே கிடையாது, நான் இப்போ தான் உணர்றேன். அது உணர்ந்தால் என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்றத இவங்க 2 பேர் மூலயமா நான் பார்த்துக்கிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணல, இதுக்கப்புறமும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க இருக்காங்க, 2 பேரும் எனக்கு 2 அப்பா இருக்காங்க எனக்கு. ஸோ அப்பாவே இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணது போய் உனக்கு கடவுள் வந்து எனக்கு 1க்கு 2ஆ கொடுத்துருக்காரு. நான் சாகலை, நான் இவங்க மூலியமா உங்ககிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு கடவுள் புண்ணியத்தில் தான் இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். லவ் யூ ஸோ மச் 2 பேருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த vlogs வரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் நாங்கள் வந்து நிறையா அடுத்தடுத்த மூவ் ஆன். நாங்கள் என்ன தான் வந்து உடஞ்சி முடியாது, ஏன்னா எங்களுக்கு வந்து நெகட்டிவ் இந்த ஒரு 3 மந்த்தாக வந்து அடிப்பட்டோம், நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வந்து எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சோர்ந்து இருந்தாலுமே நாங்கள் இருக்கோம், உங்களை பார்ப்போம், நீங்கள் வீடியோ எங்கே அடுத்த வீடியோ நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னென்னா என் தம்பிக்கு.
ஏன்னா இப்போ கூட அவன் தான் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல நாங்கள் அதை சொல்லியே ஆகணும். நிறைய எஃபோர்ட் எடுத்து ஒவ்வொரு ஆங்கிள் தெரியும், உங்களுக்கே நிறைய தெரியும் கேமரா எப்படி எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறதும் அவன் தான். ஸோ அவனுக்கு எங்களுக்கு பேக் போன், எங்களுக்கு கேமரா மட்டும் ஆங்கிள் பண்ணுறது இல்லாமல் எங்களுக்கு எந்த விஷயத்தில் எப்படி ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை பண்ணணும், ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே லொக்கேஷன் வச்சா நல்லா இருக்கும், என்ன பண்ண நிறைய ஐடியாஸ்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு அருண் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஒரு டேலண்ட் இருந்தாலே கொளுத்தி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 1ஓட 2 ஆனிச்சு, இப்போ 2ஓட 3 ஆயிடுச்சு. மாஸ் பண்றோம் இதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போறது நான் உங்க லைன் கிங் மதன் ராஜ். நானுங்க திவ்யா. லவ் யூ गाइस, பாய், டேக் கேர், லவ் யூ.